இந்த வீடியோவில் ப்ராஃபிட்டையும் லாஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு திங்ஸை வாங்குகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்குகிறோம், அதான் காஸ்ட்டு ப்ரைஸ். இப்போ வந்து 100 ரூபீஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதான் காஸ்ட்டு ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் 100 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு 150 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா காஸ்ட்டு ப்ரைஸு 100, சேல்ஸ் வந்து 150. அப்போது கூட 50 ரூபீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறோம். லாஸ் ஆகிருக்கு, 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றோன்னா நமக்கு 50 ரூபாய் லாபம்தான் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி. இதை ஃபார்முலான்னு படிக்க வேண்டாம், கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸி, மக்கப் பண்ணுற வேலையே இருக்காது. எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ், சிபி காஸ்ட்டு ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் தானே கிரேட்டராக இருக்குது. இது 150 ரூபீஸ்ன்னு சொன்னேன், காஸ்ட்டு ப்ரைஸ் 100 ரூபீஸு. இப்போ 150 ரூபீஸ் தான் எனக்கு கிரேட்டராக இருக்குது. அதனால தான் எஸ்பி வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு ப்ராஃபிட்டில். சிபி 100 தான், இது லெஸ்ஸாக இருக்குது 150யை விட. அதனால தான் ப்ராஃபிட் கிடைக்கு. ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. நெக்ஸ்ட்டு லாஸு. இப்போ நம்ம 100 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு 75 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் கிடைக்குமா, லாஸ் கிடைக்குமா? லாஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதை திரும்ப விற்கும்போது 75 ரூபீஸ்க்கு விற்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேரட் தான் வாங்குகிறோம் கடையில், 1 கேஜி வந்து 100 ரூபீஸு. அப்போ 5 கேஜி வாங்கினோன்னா 500 ரூபீஸ் வரும். 500 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு அதை ஒரு 300 ரூபீஸோ இல்லை 400 ரூபீஸுக்கோ நம்ம திரும்ப சேல்ஸ் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ லாஸ் தான் ஆகும், ப்ராஃபிட் கிடைக்காது. இப்போ வந்து ப்ராஃபிட் லாஸை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். இப்போ நம்ம இதில் சொன்னோம் 100 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு 150 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு. அப்போ இதில் நமக்கு என்னது 50 ரூபீஸு ப்ராஃபிட்டுன்னு சொன்னோம். ஆனால் இதில் வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்கு, அதாவது பர்சன்டேஜ் ஃபார்முலா. ப்ராஃபிட் எவ்வளவு? 50 ரூபீஸு பை சிபின்னா இந்த காஸ்ட்டு ப்ரைஸு 100 ரூபீஸு இன்ட்டு 100. பர்சன்டேஜில் மாற்றும்போது 100 போடணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். இந்த சிபியா கீழே வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து 100 ரூபீஸ்க்கு வாங்கினோன்னா 50 ரூபீஸு ப்ராஃபிட்டு. நம்ம 1 லேக் ரூபீஸ்க்கு வாங்கிட்டு 50 ரூபீஸ் ப்ராஃபிட்னா அது ஈடாகுமா? 1 லேக் ரூபீஸ்க்கு வாங்கி அதை ஒரு 1,05,00,000 ரூபீஸு இல்லை 1000 ரூபீஸு எக்ஸ்ட்ரா அப்படி கிடச்சிதுன்னா ப்ராஃபிட் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸோட பர்சன்டேஜ். கீழே வந்து சிபி தான் வரணும். சிபினா இது காஸ்ட் ப்ரைஸ். நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம், அதான் காஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு தான் வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜோட அமௌண்ட் வந்து 20,000 அப்படின்னு இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20,000 மட்டும் வராது. அதை திரும்ப டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றிட்டு வருவோம்ல, அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும், ஒரு 350 ரூபீஸு இல்லை 500 ரூபீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதையும் சேர்த்து தான் காஸ்ட் ப்ரைஸாக வைக்கணும். இப்போ 350 ரூபீஸ் வாடகை கொடுக்கோன்னா 20,000 and 350 ரூபீஸ் தான் என்னது காஸ்ட் ப்ரைஸு. இந்த ரெண்டையும் டோட்டலாக ஆட் பண்ணி தான் காஸ்ட் ப்ரைஸ் வைக்கணும். வெறுமனையாக 20,000 மட்டும் காஸ்ட் ப்ரைஸ் வராது. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு. இது வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி. இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து சிபியும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. நமக்கு அப்போ செல்லிங் ப்ரைஸ் தெரியாது. இங்கெல்லாம் என்ன இருந்துச்சு? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே கொடுத்தாங்க. அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம், லாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதில் ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து லாஸை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது. எத்தனை பர்சன்டேஜ் உனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத விட எத்தனை பர்சன்டேஜ். ஏன்னா இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபா லாஸ்ன்னா கூட பரவாயில்ல. இப்போ 1 லேக்குக்கு
₹1000 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபின் இருக்கா. இது வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சம்டைம்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டுருவாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. அப்படின்னா இது எப்படின்னா இந்த சைடு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இதை வந்து மக்கப் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். எப்படின்னா சிபி ரைட் சைடில் இருக்குது, இந்த எஸ்பியும் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இதை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 வந்து 100/100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு வரும். அதான் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வரும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிரும். இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கு. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்தா தான் அந்த வேல்யூவை இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். வெறும் ப்ராஃபிட் இந்த வேல்யூவை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு நமக்கு சம்டைம்ஸ் லாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போது லாஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்க வேல்யூவையும் சிபியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து செல்லிங் ப்ரைஸும் லாஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலாவில் இருந்தால் இந்த ஃபார்முலா வரும். இல்லை சிபி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த இதை ரெசிப்ரோக்கல் ஆகி இந்த சைடில் கொண்டு வரணும். இதான் சிபி ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜை நல்லா பார்த்துக்கணும். லாஸ் வேல்யூவை கொடுத்துடக்கூடாது, பர்சன்டேஜில் இருக்கிறது தான் கொடுக்கணும். ஓகேயா, அந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ண வேண்டாம், நம்ம டக்குன்னு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்படி தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டராக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கின விலை அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். இது வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது. இந்த சிபி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அப்போ நம்ம 100க்கு எவ்வளோ கிடைக்கி அப்படின்னு பார்க்கணும். சிபி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, அப்போது 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்குறது தான் பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலா வந்து சிபியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கணும். வெறும் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கணும். அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. சிபி காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருந்தா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது வந்து லாஸ் கிடைச்சா இந்த ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலாவும். நெக்ஸ்ட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம், அந்த அமௌண்ட் மட்டும் கிடையாது. அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு இடத்துல வாடகைக்கு வச்சோ இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணியோ இங்கே கொண்டு வர்ற அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்க்கணும். எல்லா அமௌண்ட்டு ஜிஎஸ்டி எல்லா டேக்ஸையும் சேர்க்கணும். அதான் காஸ்ட் ப்ரைஸு.